भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वागारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगीकृध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनाथम्। ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 24ஆம் நாள் 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசிரியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. நாம் காலையிலே சூரிய பகவானை உதிக்கின்ற பொழுது சூரிய உதயத்திலே நமஸ்காரம் செய்தால் இரத்த சம்பந்தமான நோய்கள், நரம்பு சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள் எல்லாம் விலகும் என்பது ஐதீகம். இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் 2 பட்சங்களிலும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் ஏகாதசி விரதம். இது வளர்பிறையிலும் ஏகாதசி வரும், தேய்பிறையிலும் ஏகாதசி. இது தேய்பிறை ஏகாதசி இன்றைய தினம். இவ்வாறு இந்த ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகள் பூஜைகளை கலந்து கொள்வதோடு நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது ஆசார சீலராக செல்ல வேண்டும். ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம் வயது பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். இந்த நாகரீக உடைகளை ஆலய வழிபாட்டிலே நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை பெரியவர்கள் பெற்றோர்கள் செய்கின்ற பொழுதுதான் பிள்ளைகளுக்கு அது ஒரு உந்து சக்தியாக அமையும். அப்பா கோயிலுக்கு போகிறப்போ வெள்ளை வேட்டி சால்வையோடு போகிறார், நானும் போக வேண்டும் என்ற எண்ணம் அந்த பிள்ளைக்கு வரும். அம்மா பட்டுச்சேலையோட ஆலயங்களுக்கு போகிற பொழுதுதான் நான் பட்டுப்பாவாடை தாவணியோடு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் பிள்ளைகளுக்கு வரும். அந்த வகையிலே இந்த ஆலய வழிபாட்டை நாம் கலாச்சார உடைகளோடு சென்று பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வதோடு இந்த ஆடி மாதத்திலே பல்வேறு சிறப்புகள். இதில் வருகின்ற 12ஆம் திகதி புதன்கிழமை ஆடி மாதத்தினுடைய அமாவாசை. ஆடி அமாவாசை. அப்பா அம்மா இல்லாதவர்கள் அந்த பிதர்களை வேண்டி தர்ப்பணம் செய்து தானங்கள் கொடுத்து பிரார்த்தனை செய்கின்றதாகிய சிறப்பான நிகழ்வு. எதிர் வருகின்ற 12ஆம் திகதி புதன்கிழமை. அதே போல வருகின்ற 14ஆம் திகதி வெள்ளிக்கிழமை ஆடி பூரம். அம்பிகையினுடைய ருதுசோபன வைபவங்கள் நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியது. எதிர் வருகின்ற 21ஆம் திகதி வெள்ளிக்கிழமை வேண்டும் வரங்களை எல்லாம் தர வல்லவளாகிய ஸ்ரீ வரலட்சுமி தேவியினுடைய சிறப்பான விரத பூஜை வழிபாடுகள் 45வது ஆண்டாகவும் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற தனித்துவமான ஒரு நிகழ்வு இந்த வரலட்சுமி விரத பூஜை. இந்த வரலட்சுமி விரத பூஜையை முன்னைய காலத்திலே ஒரு சில குடும்பங்கள் மட்டும் வீட்டுக்குள்ளே செய்து வந்த இந்த வரலட்சுமி விரதம் என்பது இது காலகாலமாக அவங்களுடைய பாட்டி அத்தை அம்மா என்று செய்து வந்ததை அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு 4 சிவத்துக்குள்ளே நடந்து வந்த இந்த வரலட்சுமி விரதத்தை வெளிக்கொண்டு வந்து சகல
சுமங்கலி பெண்களும் கன்னிப்பெண்களும் இந்த பூஜையிலே கலந்து லட்சுமி கடாட்சத்தை பெற வேண்டும் என்கின்ற பெருநோக்கோடு அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடம் 1979 இதை வெளிக்கொண்டு வந்து சகலரும் இந்த வரலட்சுமி நோன்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே எல்லாம் 1500க்கு மேற்பட்டவர்கள் காலை முதல் மாலை வரையிலே இந்த வரலட்சுமி விரத பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்ற காலங்கள். அந்த வகையில் இப்பொழுது எல்லா இடமும் இந்த வரலட்சுமி பூஜை நடைபெறுகின்றது. அந்த வகையில் அகில இலங்கை சாஸ்தாபுரத்திலே 45வது ஆண்டை நிறைவு செய்து 46வது ஆண்டிலும் இந்த பூஜை நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியதாகிய நாளில் நாமும் கலந்து இறை வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கோரிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.